ஷோவாக பண்ணும்போது பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. காட் அனி, யூ ஆர் கிடிங். யா, ஸோ இந்த ஐடியா வந்து நான் ஆக்சுவலி ஒரு 9 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இபியா, லைன் ப்ரொடியூசராக நிறையா பார்த்தாச்சு, நிறையா பழகியாச்சு, நிறையா பட்டாச்சு. ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதை வந்து தேங்க் பண்ணுறதுலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஸோ ஸ்டேஜில் ஏற வச்ச குஷ்பு மேம்க்கு தேங்க்ஸ். ஸ்டேஜில் ஏறினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு தேங்க்ஸ். அவர் வந்து அவர் வந்து கதை இப்படி மாற்று, எடிட் பண்ணு, என்ன மியூசிக் போட்டிருக்க, இப்படி தான் டைரக்ட் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவர் வந்துட்டு படத்தை தாண்டி ஒன்று நடக்குது, இது வந்து ஒரு சரஸ்வதி, எல்லார் கையிலையும் வந்து விழாது, மேக் த மோஸ்ட் ஆஃப் இட்னு சொன்னது வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நிறையா எனக்கு சொல்லியிருக்காரு அவர் லைஃப்பில் நடந்ததுலாம். அது அவர் கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்களுக்கே சொல்லியிருப்பாரான்னு தெரில. ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அது பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரியல. ஓகே, ஐ வுட் லைக் டு ஆல்சோ தேங்க் அனி. இதை ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா கொஞ்சம் ஸ்வாகாக இருக்கணுன்றதுக்காக. அனந்திதா சுந்தர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. Thank you for coming down from London just for this. And thank you for acknowledging me as a director. நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா சண்டை போட்டிருக்கோம், அதை பண்ணு இதை பண்ணு, நிறையா சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நிறையா அழறோம். ஆம்பளைங்கெல்லாம் அழறோம் இல்லையா, யாரா சொன்னால் நம்ம எமோஷ்னல்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி. I'll keep telling your name, I think forever. ஸோ தேங்க்ஸ். டெக்னீஷியன் போயிடலாம், கொஞ்சம் ரெஸ் எமோஷ்னலாக இருக்கும். சாந்தா ப்ரோ, நீங்கள் தினேஷ்க்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, ஓகே. பட் ஆனால் நான் கதை சொன்ன உடனே கீழே வந்து நம்ம தம் அடிக்கிறப்போ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க. அது ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று காமிச்சிங்க, ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு இதுக்கு ஒரு ஏன்னா நம்மளோட இந்த ஆள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செம்மையாக காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியெல்லாம் தெரில. ஜார்ஜ் சார் வில் பி ரியலி ரியலி ப்ரவுட். அது பயங்கரமான, இதுக்கப்புறம் பயங்கரமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் சிலதெல்லாம் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஏன் ஒரு நடக்குது. ஓகே, அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கலை, மௌரி, ஜீவா, கௌதம் ஒன்று நிறையா திட்டிருக்கேன்டா, சாரிடா. பட் ஆனால் பயங்கரமாக வந்திருக்கு, அதனால் தேங்க்யூ ஸோ மச். பிரவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் வந்து கண்ணா பின்னான்னு ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு போய் கொட்டியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன், டோன்ட் வரி. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், ட்ரை பண்ணுறேன். நிறையா எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன் டேபிளில். அவர் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. பட் ஹி ஹாஸ் பீன் ஒன் பில்லர் ஃபார் மீ. ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிஸ் அசிஸ்டன்ட் பிரசாந்த். அவன் இன்னும் வேலை பார்த்துட்ருக்கான், அதனால் அவனால் இங்கே வர முடியல. எடிட் முடிஞ்சால் டேரக்டர் போகணும். மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் அவர்கிட்ட இப்போ அவர் இன்றைக்கி இல்லை. ஆக்சுவலி அவர் இந்த கிறுக்கு ஏதோ ஒரு மலையாள படத்தோட ரிலீஸ் 28 அதனால் அங்கே போயிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. அவர் கொடுத்த சாங்ஸ், அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், நீங்கள் கேட்ட சாங்ஸ் இல்லாமல் படத்தில் நிறைய குட்டி குட்டியாக சாங்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நொறுக்கியிருக்காரு. ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்கள்ல, மற்ற படங்களோட இந்த படங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த ஆளை பிடிச்சி நான் டார்ச்சர் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அவுட் வாங்கியிருக்கேன். பயங்கரமாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர். யூல் பி மூவ்ட். இட்ஸ் ரியலி பிரெத் டேக்கிங். நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் கூத்தன். அவர் ரஜினி சார் படத்தில் பிஸியாக இருக்கார், அவரை பற்றி நிறையா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், சாரிடா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்றனால வாடா போட வரும், கோச்சுக்காதீங்க. ப்ளஸ் உங்களே சொல்ல மாட்டேன். விஎஃப்எக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டேன் அவங்கள. ஃபாசில், நிர்மல் அண்ட் ஆனந்த் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும். நிறையா விஎஃப்எக்ஸ் அன்பிளான்ட், பிளான்ட். படம் ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஹெவியாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கீங்க. எப்படியாவது கதை சேர்த்துருங்க ப்ரோ. முடிச்சு. ஓகே, டிஐ பிரசாத். அவர் கலர்ஸ் பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம், எல்லா பெரிய படமும் அவர் தான் பண்ணுறாரு. என் படத்துக்கு அவர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஃபஸ்ட்டு படத்தில் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி கிடச்சதுக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்தோடனே நான் வந்து, உனக்கு என்னப்பா வேணும், இல்லை மேம் கொஞ்சம் அப்படி குத்து, வேறு கொஞ்சம் கிஸ்ஸு, வேறு
வேறு நீங்களே ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னது தான் அது. ரொம்ப ஆக்சுவலி கொரியோகிராஃபர்ஸ் கிட்டே நம்ம இதான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு முடிச்சிருவோம். அவங்க ஒவ்வொரு வாட்டி கட்டு முடிஞ்சதுக்கு இது ஓகேவாடா, இது ஜாயின் பண்ணிக்கலாமா, அப்படி இது பண்ணிக்கலாமா, டேரக்டர் சொல்கிற ஐடியாவையும் கேட்டு அதுவும் ஃபஸ்ட் படம் டேரக்டர்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலி யாருமே எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரியல, அப்படியே கொடுத்து மதிப்பாக. ஐயோ, ஸ்டண்ட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார், அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக வெறித்தனமாக ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூமில் தான் நினைக்கிறேன் சந்தோஷ் ஒரு 10 பேர் அடிப்பார். ஸோ அந்த காஸ்டியூமில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அவரோட கரியர்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போய் வந்தால் ஓகே, ப்ரொடக்ஷன் டீம் பாலகோபி சார் அண்ட் விக்கிங்க. விக்கியும் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், காணாமல் போயிட்டார். மணி சார், சாரி சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பேமெண்ட்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்கிட்ட கேட்கும் போது எல்லாருமே சொல்கிறது, ப்ரோ பேமெண்ட்லாம் வந்துருச்சு ப்ரோ, நீங்கள் தான் அப்படின்வாங்க. அதனால் நைட்டு 12 மணிக்கு கூட என் ஃபோன் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. அதித்தி, நான் நரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அஸ்வின் தானே இது வந்துடும் அப்படின்னு குஷ்பு மேம் கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு வந்து தேங்க்யூ. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். குஷ்பு மேம் பற்றி இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கோவிட்க்கு அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் அ பிட் டவுன். ஸோ சந்தோஷை பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அவர் தான் வந்து படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்கிரிப்டாக மாறிச்சு. நரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுறேனே தெரில. மேம் ஃபோனும் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அனி வந்து யூ ஒர்க் ஆன் இட், வில் கெட் பேக் டு யூன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு கையில் செக் கொடுத்தாங்க. நான் பார்த்த லட்சம் அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது பணம் தான், ஆனால் அது எனக்கு வேறு ஒன்று பண்ணுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் நிறைய ப்ரௌட் மூமெண்ட். இப்போது எல்லாரையும் முடிச்சிட்டேன்னா சந்தோஷ் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது பெருசாக பண்ணலாம், வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் சந்தோஷோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நான் அவரை கௌதம் மேனன் செட்டில் தான் மீட் பண்ணேன். ஸோ அவர் தான் வந்து இதை கதையாக பண்ணலாம், படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதை டெவலப் பண்ணி முடித்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, நான் மொக்கையாக ஒரு சீன் சொல்லுவேன். ஆக்சுவலி அது படத்தில் இல்லை, பயப்படாதீங்க. அந்த சீனுக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, ப்ரோ என்ன ப்ரோ அப்படிம்பாரு, என்ன ப்ரோ அப்படின்வேன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு சந்தோஷ் தான். ஸோ சந்தோஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஹீஸ் அ பிரதர், ஹீஸ் நாட் அ ஃப்ரெண்ட், ஹீஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட் ஃபார் மீ, ஹீஸ் அ பிரதர், ஹி வில் ஆல்வேஸ் பி அ பிரதர். சந்தோஷ் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் நிறையா கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நிறையா கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் கம்மிங் டு ரேஷ்மா, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டோமா அந்த ஃபீமேல் ரஜினியை தேடி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணோம். அந்த பேர்லாம் சொன்னால் வந்து நல்லா இருக்காது, பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப். சந்தோஷ்க்கு ஏன் நான் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப் சொல்லலைன்னா, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன கேட்டனோ, என்ன கேட்கலையோ, என்னெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ சொல்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பிரியா, சாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர். எனக்கு வந்து நிறையா ரியல் லைஃப்பில் நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு கேரக்டர்லேருந்து உருவான ஒரு கேரக்டர் தான் சாம். ஸோ இந்த கிஸ்ஸு, இந்த டான்ஸு இதெல்லாம் தாண்டி பிரியாவுக்கு வந்து படத்தில் ஒன்று இருக்குது. அது நீங்களாம் படம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் சம்யுக்தாவை நீங்கள் பார்ப்பீங்க. ஐ எம் இன்ட்ரடியூசிங் சம்யுக்தா விஸ்வநாதன் in this film. I am bloody proud about it. I am also introducing Santosh in this film and I am also bloody proud. வினோத் கிஷன் அந்தாலும் ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் படம்லாம் அவர் படத்தை நிறுத்திடுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து இனிமேல் வந்து காமெடி அந்த மாதிரி ஒரு ஜோனில் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வந்து உண்மையான வினோத் கிஷனோட கேரக்டர்ஸ். இதை வந்து ஆடியன்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் சொல்கிறேன், இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வினோத் கிஷனை பார்ப்பீங்கன்றது கிளீஷேயான ஒரு லைனாக இருக்கும். உண்மையான வினோத் கிஷனை பார்ப்பீங்க, அதுதான் இந்த இது. I would also like to thank somebody else whom I actually forgot. செந்தில், சாரி செந்தில், மறந்துட்டேன். வரேன், கடைசியாக வரேன். செந்தில், நீங்கள் செட்டு தான் போட்டிருக்கீங்கன்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டு நான் பார்த்ததே இல்லை. ப்ரில்லியண்ட்டாக போட்டிருந்தீங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. பணத்தை அவர் கொடுத்துட்டாரு, அப்ரூவல் இவங்க கொடுத்துட்டாங்க. நான் செட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. பாவம் எம்ஜிஆர் தான் சுற்றிட்டு இருந்தான். பட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து என்னடா நீ படம் பார்த்துட்டேன், நான் படம் பார்த்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பக்ஸண்ணே, இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் ஆக்சுவலி ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப ஹெசிடெண்ட்டாக தான் உங்ககிட்ட வந்து நரேட் பண்ணேன். நீங்கள் வந்து ஐயா பயங்கரமாக இருக்கு ஐயா அப்படின்னீங்க. நிறையா இன்புட்ஸ் கொடுத்தீங்க. அந்த ஒரு டைலாக் நான் ட்ரைலரில் வச்சுருக்கேன். அது வந்தால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. கடைசியாக ஐ வுட் லைக் டு தேங்க் இங்கே வரல மிஸ்டர் ஏசி சண்முகம் சார். அவர்கிட்ட நான் இன்னும் கதையை நரேட் பண்ணலைங்க. அவருக்கு கதையே தெரியாது. அருண்குமார் சார், அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னேன். இன்றைக்கி வரைக்கும் கதை சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோட நரேஷனில் இருந்த கான்ஃபிடென்ஸ் குஷ்பு மேமுக்கும் அனந்திதாக்கும் சுந்தர்சி சாருக்கும் நான் கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் இந்த படம் பேங்க் ரோல் ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் தம். அவங்க மனசு வச்சதுனாலையும் இவங்க மனசு வச்சதுனாலையும் சுந்தர்சி சார் மனசு வச்சதுனாலையும் என்னோட அனந்திதா மனசு வச்சதுனாலையும் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய டைரக்ஷன் டீமை நான் தேங்க் பண்ணியே ஆகணும். அவங்கள நான் நிறையா திட்டியிருக்கேன், நிறையா கத்தியிருக்கேன். ஐம் வெரி சாரி ஃபார் ஆல் தட். பட் தேங்க்யூ கூட நின்னதுக்கு விவேக், ஸ்ரீனி, எம்ஜிஆர், ஜனனி, ஆகாஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தெரியாமல் திட்டினதுக்கும் சாரி, தெரிஞ்சு திட்டினதுக்கும் சாரி. அதனால் நீங்கள் பின்னாடி போய் என்ன திட்டினதுக்கும் நானே சாரியை கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் டைரக்ஷன் டீம் வந்து எனக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. என் கண்ணு முன்னாடி பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு பின்னாடி பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்லியே ஆகணும். சும்மா எமோஷ்னலாக நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதுக்காக சொல்ல, நீங்கள் இல்லைனாலுமே நான் அதை சொல்லியிருப்பேன். யூ கைஸ் டிசர்வ் இட். விவேக் சிரிக்காத. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. ஐ திங்க் ஐவ் கவர்ட் எவ்ரிபடி. விச்சுனாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பக்ஸனா சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ என்னடா தம்பி அந்தால மறந்தே போயிட்டேன். விடிவி சாரை மறந்துட்டேன். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஆக்சுவலி 4 கப்பல் இருக்காங்க. ஒன்று வந்து சந்தோஷ் அண்ட் பிரியா, இன்னொன்று வந்து வினோத் கிஷன் அண்ட் ரேஷ்மா, அதாவது கார்த்திக் அண்ட் ரஜினி. இன்னொரு பேர் இருக்குது ரஜினி அண்ட் ரஜினி, இவங்க 2 பேர். இது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் இருக்குது. அதை வந்து நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள். I'm sure you guys will enjoy it. Press and media, thank you so much for coming. Thank you for being so patient. எப்படியாச்சும் எல்லார்ட்டையும் போய் இதை சேர்த்துருங்க. இது சின்ன படம் பெரிய படம்லாம் தாண்டி எங்களோட கனவு. நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் எல்லாராலையும் பெரிய ஆக முடியும், என்னால் பெரிய ஆக முடியும். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் ஒரு என்ன பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துருந்தா ஐம் வெரி சாரி. ஐ திங்க் ஏபிசி, தேங்க்யூ கைஸ். யாரையாவது மறந்துட்டேனா ப்ரோ? ஏபிசினா அவங்க ஸ்டூடியோங்க. நீங்கள் உடனே ஏபிசினோடனே எதாவது நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ திங்க் ஐம் டன் வித் எவ்ரிபடி. ஐயோ ரியா சார் சாரி சார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். பாரஸ், தேங்க்யூ ஸோ மச். யூ பீன் an angel. I love you guys. Let's give them a blockbuster hit.